ஷிம்ரான்கட்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க சமீர்னு பேர் கொண்ட ஒரு ஆளு சமோசா வியாபாரம் பண்ணி தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாரு. சரியா சமீரோட கடைக்கு எதிர சியோகுன்னு பேர் கொண்ட ஒரு ஆளு பானிபூரி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் உன்னோட பானிபூரி கடை எப்படி போய்கிட்டு இருக்கு? இப்போல்லாம் உன் கடையில் நிறைய பேரை பார்க்கவே முடியறதில்ல. எல்லாரும் என் கடையில் இருக்கிற சமோசா சாப்பிட்றதுலேயே பிஸியாக இருக்காங்க போல. இங்கே பாருங்கள் சமீர் அண்ணன், உங்கள் கடை என் கடை முன்னாடி தான் இருக்குது. ஆனால் ஜனங்க உங்கள் கடைக்கு வர்றதையும் நான் பார்க்குறதே இல்லையே. அப்போது ஜனங்க எங்கே போகிறாங்க? ஒரு வேளை உங்கள் சமோசாவை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடுதா என்ன? ரெண்டு பேரும் அவங்க பாதையில போக ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா நகரத்துல இருந்து பூனம்னு பேர் கொண்ட ஒரு பொண்ணு அந்த கிராமத்துக்கு வந்தா. பூனம் அந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா மக்கள் சுயோகோட பானிபூரியும் சாப்பிட்றது கிடையாது, அப்புறம் சமீரோட சமோசாவும் சாப்பிட்றது இல்ல. மறுபடியும் ரெண்டு பேரும் ஒரு நாள் வழியில பாத்துக்கிட்டாங்க. இங்கே பாரு சுயோக், உன்னோட வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? அட என்ன சொல்கிறது சமீர், யாருமே இப்போல்லாம் பானிபூரி சாப்பிட வர்றதே இல்லை. திடீர்னு என்னோட வியாபாரம் எப்படி இவ்வளோ மோசமாச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அட என்னோட நிலைமையும் அதே மாதிரி தான் இருக்கு சுயோக். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஏதோ பூனம்ன்ற ஒரு பொண்ணு கிராமத்துக்கு வந்திருக்காளாம். அவங்க சாப்பிட்றதுக்கு புதுசாக ஏதோ பலகாரம் செஞ்சு விற்கிறாங்களாம். சரி வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சமீர் அப்புறம் சுயோக் ரெண்டு பேரும் பூனமோட கடைக்கு போனாங்க. அவங்க பார்த்தாங்க பூனம் தன்னோட கடையில ஏதோ இனிப்பான பண்டத்தை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா. பூனம் மேடம், நீங்கள் இனிப்பா ரவுண்டா என்ன பொருளை விற்றுக்கிட்டு இருக்கீங்க? இத மோமோஸ்னு சொல்லுவாங்க. இத நான் ஸ்பெஷலா நகரத்துல இருந்து கத்துக்கிட்டு வந்தேன். அப்புறம் நான் இந்த கடையை திறந்ததுல இருந்து ஜனங்க என்கிட்ட நல்ல மோமோஸை சாப்பிட்றதுக்காக என் கடையை தேடி வராங்க. இப்ப இந்த கிராமத்துல யாருக்குமே சமோசாவோ இல்ல பானிபூரியோ சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்ல. நீங்கள் இந்த கிராமத்துக்கு புதுசாக வந்திருக்கீங்க. கிராமத்தில் இருக்கிற மோமோஸ் கடையை நீங்கள் மூடிடுங்க. உங்களோட மோமோஸ் இருக்கிறதுனால தான் யாருமே என் கடைக்கு வந்து பானிபூரி சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. சரியா சொல்கிறான். இந்த மோமோஸால தான் என் கடைக்கும் யாரும் வந்து சமோசா சாப்பிட மாட்றாங்க. நான் என்னோட மோமோஸ் வியாபாரத்தை நிறுத்த மாட்டேன். உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க. இப்ப போங்க, நான் இப்ப வியாபாரத்தை கவனிக்கணும். பெருசா என்ன மிரட்ட வந்துட்டீங்க? சமீரும் சியோகும் அந்த இடத்த விட்டு புறப்பட்டு வந்தாங்க. அப்புறம் வர வழியில நின்று ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. என்கிட்ட இப்போ ஒரு ஆலோசனை இருக்கு. அந்த பூனம் எந்த மாதிரி நகரத்திலிருந்து மோமோஸ் செய்ய கற்றுக்கிட்டு இங்கே வந்தாலோ அதே மாதிரியே நாம் ரெண்டு பேரும் நகரத்துக்கு போய் ஏதாவது ஒன்று கற்றுட்டு வரணும். இந்த பூனமுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு நாம் ரெண்டு பேரும் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து ஆகணும். என்ன சொல்கிற? நான் உங்கள் கூட துணையாக இருக்கேன். சமீரும் சியோகும் நகரத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. போகும்போது அவங்க காட்டுப்பாதையில போனாங்க. அவங்க காட்டுப்பாதை வழியா போகும்போது சமீரோட காலு வழிக்கிடுச்சு. அப்புறம் அவன் போய் ஒரு குழிக்குள்ள விழுந்தான். அட சமீர், நீ எப்படி இங்கே விழுந்த? இந்த குழி எப்படி இங்கே வந்துச்சு? கண்டிப்பாக ஏதோ ஒரு வேட்டைக்காரன் தான் மிருகத்தை பிடிக்க இந்த குழியை தோண்டி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அப்பதான் சமீர் அந்த குழிக்குள்ள இருந்து சுயோகுக்கு குரல் கொடுத்தான். சுயோக், கீழே வா. இங்கே வந்து பாரு, இங்கே வேற ஒரு உலகம் இருக்கு. அவன் பார்த்தபோது அந்த குழிக்குள்ள ஒரு தனி உலகமே தெரிஞ்சது. அங்க கண்ணு கெட்டின தூரத்துல எல்லாம் ஒரு வினோதமான அற்புதமான உருளைக்கிழங்கு வயல் தெரிஞ்சது. ரெண்டு பேரும் அந்த காட்சியை பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு நின்னாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு சாது வந்தாரு. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கப்பா? அது நாங்க நகரத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தோம். அப்போ நான் தெரியாம இந்த குழிக்குள்ள விழுந்துட்டேன். நான் இங்க கீழே வந்தப்பதான் இதை பார்த்தேன். இங்க ஒரு வித்தியாசமான உலகமே இருக்கு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் உருளைக்கிழங்கு விவசாயம் தான் இருக்கு. இது வெறும் சாதாரண உருளைக்கிழங்கு கிடையாது. இந்த உருளைக்கிழங்கு ஆசைகளை நிறைவேற்றும். ஒருவேளை இதுதான் விஷயம்னா எனக்கும் ஒரு உருளைக்கிழங்கு சாப்பிட கொடுங்களேன். எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. எனக்கு என்னோட பானிபூரி கடை மொத்த கிராமத்துலையும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கணும். எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. அதாவது என்னோட சமோசா கடை மொத்த கிராமத்துலையும் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கணும். அந்த மோமோஸ் காரியை விட அதிகமாக இருக்கணும். ஆனால் என்னால் உங்களுக்கு இந்த ஆசையை நிறைவேற்றுற உருளைக்கிழங்கு கண்டிப்பாக கொடுக்க முடியாது. உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப பொறாமப்படுறீங்க. நான் இந்த உருளைக்கிழங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் கொடுக்கணும்னா நீங்கள் உங்கள் ரெண்டு பேரோட அகங்காரத்தையும் விட்டுட்டு ஒன்றா சேர்ந்து வேலை செய்யணும்னு முடிவெடுத்தாதான் கொடுப்பேன். ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வியாபாரம் பண்றதுக்கு முடிவு எடுத்தாங்க.
சாது உருளைக்கிழங்க 2 பாதியா வெட்டி அவங்க 2 பேருக்கும் கொடுத்தாரு. இப்போ பாதி உருளைக்கிழங்கு நீ சாப்பிடு, பாதி உருளைக்கிழங்கு நீ சாப்பிடு. அப்புறம் ஒண்ணா சேர்ந்து உங்க ஆசைகளை கேளுங்க. நாங்க 2 பேரும் கிராமத்திலேயே ரொம்ப நல்ல அப்புறம் ரொம்ப ஃபேமஸான சமோசா பானிபூரி விற்க நினைக்கிறோம். அந்த உருளைக்கிழங்கு கிட்ட தன்னோட ஆசையை சொன்னதும் 2 பேரும் திரும்பவும் அதே காட்டுக்குள்ள வந்தாங்க. அவங்க அவங்களுடைய கடைக்கு திரும்பி போனாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல சமீர் அப்புறம் சுயோக் 2 பேரோட கடைக்கும் நடுவுல ஒரு உருளைக்கிழங்கு மரத்தை பார்த்தாங்க. இந்த உருளைக்கிழங்கு எப்படி மரத்துல வளருது? நாம நேத்து வேண்டிக்கிட்டதுக்கான பலன் இந்த உருளைக்கிழங்கு மரம். சரி வா, இதுல இருந்து உருளைக்கிழங்கு பறிப்போம். நான் இதுல சமோசா செய்றேன். அப்புறம் நீ இந்த சமோசாவில் பானிபூரியோட இனிப்பு காரமான அந்த தண்ணியை சேர்த்து ஜனங்களுக்கு விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுவோம். சமீர் அந்த மரத்தோட உருளைக்கிழங்குல சமோசா செய்ய ஆரம்பிச்சான். அப்புறம் சுயோக் பானிபூரி தயார் பண்ண ஆரம்பிச்சான். எல்லாம் ரெடி ஆன உடனே 2 பேரும் அவங்களுடைய சமோசா பானிபூரிய வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரே கடையில வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. வாங்க வாங்க, சுவையான சமோசா பானிபூரி இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை வரலனா நீங்களே அதை சாப்பிட்டு பாருங்க. அப்பதான் அந்த பக்கமா ஒரு அம்மா போய்கிட்டு இருந்தாங்க. சமோசா பானிபூரியா? இத நான் முதல் தடவையா கேள்விப்படுறேன். எங்க ஒரு பிளேட் கொடுங்க. சுயோக் சமோசாவை எடுத்து அதுல ஒரு ஓட்டையை போட்டு அதுல இனிப்பு அப்புறம் காரமான தண்ணியை ஊத்தி அந்த அம்மா கிட்ட ஒரு பிளேட் சமோசா பானிபூரியை கொடுத்தான். அந்த அம்மா அந்த சமோசா பானிபூரியை சாப்பிட்ட உடனே அவங்களோட முகமே மலர்ந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில நான் இது மாதிரி சுவையான ஒன்றை சாப்பிட்டதே கிடையாது. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு. தம்பிகளா, இன்னும் 2 பிளேட் கொடுங்க. அப்புறம் 10 பிளேட் வீட்டுக்கும் பேக் பண்ணிடுங்க. சரி, இப்பவே கொடுக்குறேன். மெல்ல மெல்ல கிராமம் முழுக்க சமீர் அப்புறம் சுயோகோட சமோசா பானிபூரியை பத்தி தான் பேச்சு நடந்தது. அப்புறம் அந்த கிராமமே சமோசா பானிபூரி மேல பைத்தியமா ஆயிடுச்சு. அவங்க சிம்ரான்கட்ல மட்டும் இல்ல, மற்ற கிராமங்கள்லயும் ரொம்ப பிரபலம் ஆயிட்டாங்க. ஆனா அவங்களுடைய முன்னேற்றம் ஒருத்தவங்களுக்கு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? என்னோட கடைக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. யாருமே மோமோஸ் சாப்பிட வரமாட்டேங்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த சமோசா பானிபூரி சாப்பிடணும். அப்புறம் இந்த சமோசா பானிபூரி எவ்வளவு விசித்திரமா இருக்கு. பூனம் தனக்கு தானே ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா. அப்பதான் அந்த இடத்துக்கு சூரஜ் தலால் வந்தாரு. என்ன ஆச்சு பூனம் மேடம்? உங்கள் மோமோஸ் விற்காததுனால தான் நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களா என்ன? வருத்தமா இருக்காதா என்ன? அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நகரத்துக்கு போய் மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டு வந்தேன். நான் சீக்கிரம் ஏதாவது செஞ்சாகணும், இல்லைன்னா எனக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுடும். அவங்க 2 பேரோட ரகசியம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன அது? என்னன்னு சொல்லு. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? எல்லாத்தையும் சொல்கிறேன், தைரியமாக இருங்க. நான் உங்களுக்கு உதவியும் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் நான் கேட்குற பணத்தை கொடுத்தாகணும். சரிப்பா, கொடுத்து ஒழிக்கிறேன். சூரஜ் பூனம் கேட்ட அந்த உருளைக்கிழங்கு மரத்தை பத்தி சொன்னாரு. அப்புறம் அந்த ஆளோட சேர்ந்து சமீர் அப்புறம் சுயோக கிராமத்துல சமோசா பானிபூரி செய்ய விடாம தடுக்கிறதுக்கு திட்டம் போட்டாங்க. ராத்திரி ஆயிடுச்சு. சமீரும் சுயோகம் கடையை மூடிட்டு அவங்களோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு பூனம் அப்புறம் சூரஜ் வந்தாங்க. இங்கே பாருங்க, நான் இந்த மரத்தை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ இங்கே மரம் இருக்குல்ல, அது திடீர்னு ஒரே நாளில் வளர்ந்துடுச்சு. இந்த மரத்தில் இருந்த உருளைக்கிழங்கை பறித்து தான் அவங்க சமோசா பானிபூரியே செய்கிறாங்க. உருளைக்கிழங்கு கொடுக்குற மரத்தை பத்தி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. நிச்சயமா இதுல ஏதோ மாயத்தந்திரங்கள் இருக்கு. இன்னைக்கு இந்த மரத்தை எரிச்சு நான் சாம்பல் ஆக்கிடுறேன். அதுக்கப்புறம் பாக்குறேன் இவங்க எப்படி சமோசா பானிபூரி செய்யறாங்கன்னு. 2 பேரும் சேர்ந்து அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 2 பேரும் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. பூனம் மேடம், நான் என்ன சொல்கிறேன்னா, மீதி மரத்தை நாளைக்கு வெட்டிக்கலாம். காலையில் விடிய போகுது, யாராவது பார்த்துட்டாங்க அப்புறம் நம்ம நிலைமை மோசமாயிடும். நீ சொல்றதும் சரிதான். சரி வா, நாம இந்த இடத்த விட்டு போயிடுவோம். நாளைக்கு வந்து நம்ம வேலையை முடிப்போம். 2 பேரும் அந்த இடத்த விட்டு போனாங்க. மறுநாள் சூரியன் உதிக்க ஆரம்பிச்சதும் சமீரும் சுயோகம் 2 பேரும் அவங்களுடைய கடையை திறக்கிறதுக்காக வந்தாங்க. அவங்க பார்த்தபோது அந்த மரம் பாதி வெட்டப்பட்டிருந்தது. சூரிய ஒளி அந்த மரத்து மேல பட்ட உடனே அந்த மரம் மறுபடியும் சரியாயிடுச்சு. நான் பார்த்ததை நீயும் பாத்தியா? ஆமாம், நானும் பார்த்தேன். இந்த மரத்தில் அடிபட்டிருந்தது அதுவா சரியாயிடுச்சே. ஆனால் இந்த மரத்தை யார் வந்து வெட்டியிருப்பாங்க?
அவங்க அவங்களுடைய கடையை திறந்தாங்க. அப்புறம் சமோசா பானிபூரி வியாபாரத்தை பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த நாளும் முடிஞ்சது. ராத்திரி வந்தது. சமீரும் சுயோகும் கடையை மூடிட்டு அவங்க வீட்டுக்கு புறப்பட்டு போனாங்க. அந்த ராத்திரி இருட்டுல மறுபடியும் பூனமும் சூரஜும் அந்த மரத்துக்கிட்ட வந்தாங்க. ஆட, இந்த மரத்தை நேத்து நம்ம பாதி வெட்டி இருந்தோமே, இது எப்படி சரியாயிடுச்சு? இப்ப மறுபடியும் இதை முழுசா வெட்டணுமா? நீங்க கவலைப்படாதீங்க பூனம் மேடம், என்கிட்ட இன்னொரு ஐடியாவும் இருக்கு. நாம இந்த மரத்துக்கு நெருப்பு வச்சிடுவோம். மரம் இருந்தாதானே அவங்களுக்கு உருளைக்கிழங்கு கிடைக்கும். பூனமும் சூரஜும் ஒரு கம்புல தீய மூட்டினாங்க. சூரஜ் அந்த மரத்துல தீய வச்ச உடனே அந்த மரத்தோட வேர்கள் பூனமையும் சூரஜையும் தனக்குள்ள இழுத்துக்குச்சு. மறுநாள் காலையில சமீரும் சியோகும் அங்க வந்தபோது அவங்க பார்த்தாங்க, இப்ப அந்த இடத்துல 3 மரம் இருந்தது. அற்புதம், இது வரைக்கும் ஒரு மரம் தான் இருந்துச்சு, இப்போ 3 ஆயிடுச்சா?